பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த மாதத்தில் ஒரு புதிய தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறோம். குறிப்பாக போன வீடியோல கிறிஸ்துவின் வெற்றியில் நம்பிக்கையுடன் வாழுங்கள், லிவ் வித் கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட் விக்டரி என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை நேரத்திலும் அதை தொடர்ந்து பாவம் மற்றும் மரணத்தின் மீது அதிகாரத்துடன் வாழுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு சில காரியத்தை உங்களுக்காக நினைப்பூட்ட விரும்புகிறேன். லிவ் வித் பவர் ஓவர் சின் அண்ட் டெத். பாவம் மற்றும் மரணத்தின் மீது அதிகாரத்துடன் வாழுங்கள். இந்த இடத்துல மரணம் அப்படின்னா நம்முடைய பிசிக்கல் டெத் அல்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு எப்பொழுது கெட்டு விடுகிறதோ அல்லது இல்லாமல் போய் விடுகிறதோ அதுதான் ஆவிக்குரிய மரணம். ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த இடத்தில் சவுலுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட சந்திப்பை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக 3 முதல் 6ஆம் வசனம் வரை நாம் வாசித்தால் அந்த நேரடியான சந்திப்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். 18 முதல் 21வது வசனம் வரை நான் வாசிக்க விரும்புகிறேன். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். இந்த இடத்துல சவுலுடைய டெஸ்டிமோனியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப நல்ல டெஸ்டிமோனி கிடையாது, ஆனா அந்த கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேசும் பொழுது இவன் அல்லவா அப்படிங்கிறப்போ யாரெல்லாம் எருசலேமில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்களை நாசமாக்கவும், அதே போல இந்த இடத்துல குறிப்பாக தமஸ்குவில் அப்படிப்பட்ட நபர்களை கட்டி கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, குறிப்பாக எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மனிதனுக்கு ஒரு நேரடியான சந்திப்பு உண்டாகுகிறதோ அது முதல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பர்சிக்யூட்டர், ஒரு துன்புறுத்துகிற நபராக தான் நம்மால் வேதத்தில் வாசிக்க முடியும் ஸ்டார்டிங்ல. ஆனால் எப்பொழுது இயேசுவோடு அவனுக்கு ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு ஏற்பட்டதோ இதுக்கப்புறம் அவன் பர்சிக்யூட்டரா இல்ல, ஒரு பவர்ஃபுல் விட்னஸாக மாறி போனான். தேவனுக்கு அல்லது இயேசுவுக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக பவுல் மாறி போனான். ஒரு காலத்துல சபைகளுக்கு ரொம்ப இடரலாக இருந்தவன் தான். ஒரு காலத்துல சபைக்கு ரொம்ப உபத்திரம் செய்த ஒரு நபர் தான், ரொம்ப துன்புறுத்திய ஒரு நபர். ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிற காரியம், எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு அவனுக்கு அல்லது அவளுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான நபர்களாக மாறிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக மாறிவிடுகிறார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும், என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த வல்லமையை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கட்டுகளும் மாறும். குறிப்பாக நான் சொன்னது போல பாவம், அதுக்கப்புறமா இந்த ஆவிக்குரிய மரணம், இந்த கட்டுகள் மாற வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். ரிசரெக்ஷன் பவர் பிரேக்ஸ் செயின்ஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான கட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சில உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இட் மே பி கில்ட், அது ஒரு சில நேரத்துல ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். அடிக்ஷன், ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம். ஷேம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வெட்கம் மற்றும் அவமானம் இருக்கலாம். டுவெல்லிங் இன் பாஸ்ட், உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் இன்னும் சிக்கி கொண்டு இருப்பது. அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்சஸ், சாபங்கள், மேபி அது தலைமுறை சாபங்களா கூட இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட கட்டுகளை நம்மால் என்ன செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உடைக்க முடியாது. அதற்கு தேவையானதெல்லாம் ஒண்ணு
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அகற்றி போடும் அல்லது நீக்கி போடும். அப்போ அந்த ரிசரக்ஷன் பவர், இதுல நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனோடு நமக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தேவனோடு சந்திப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறி போகிறது, வல்லமையான சாட்சியாக மாறி போகிறார்கள், எல்லா விதமான கட்டுகளும் உடைந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல, நான் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். we need an encounter with Jesus Christ. இயேசுவோடு நமக்கு நேரடியான ஒரு சந்திப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நேரத்தை செலவிட நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதியதாக மாறுவதை அனுபவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வல்லமையான சாட்சியாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த காரியங்களை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. God bless you.